ஜே கிட்ட ஒரு மேம் வந்து கேக்குறாங்க, உனக்கு இந்த செக்ஷன் இ ஓகேவா? இன்கேஸ் உனக்கு இது பிடிக்கல, உனக்கு இதுல ஏதாவது இருக்குன்னா நான் மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜே இல்ல மேம் எனக்கு ஓகே தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். சோ அந்த மேம் போன உடனே இன்னொரு மேம் வராங்க. இப்ப காலையில வந்து பேப்பர் எல்லாம் தூக்கி அடிச்சாங்கல்ல, அது எல்லாமே கீழே இருக்கிறத பார்த்துட்டு சொல்றாங்க, இது என்ன ஸ்கூலா இல்ல வந்து குப்பை தொட்டியா? சோ நான் இப்ப போயிட்டு வருவேன், நீங்க அதுக்குள்ள கிளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயும் வந்து ஓகே கிளீன் தான் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம்னு பார்க்கும்போது எல்லா பசங்களும் வெளியில போறாங்க. ஜேஜேவும் வெளியில போலான்னு பார்க்கும்போது அவளை உள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. சோ அந்த இடத்துல ஒரு விண்டோ மாதிரி இருக்கு, அங்க இருந்து பாய்ஸ் எல்லாம் வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க, கிளீன் பண்ண அப்பதான் நாங்க விடுவோம் இல்லைன்னா விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கீஃபரும் வந்து இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். சரி அட்லீஸ்ட் கிளீன் பண்ற பொருளாவது எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு ஜே சொல்லும் போது அந்த பசங்க எல்லாம் அங்கதான் இருக்கும் தேடி பாரு அப்படின்னு சொல்லும் போது இவளும் ஒரு ஒரு இடமா தேடும் போது அதுக்கு ஒரு ஒரு விஷயம் மாட்டுது. கிச்சன்ல இருக்கிற வேண்டிய பாதி திங்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கு. அவளே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிடுறா, என்னடா இது கிச்சனா கிளாஸ் ரூமாடா எல்லாமே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்க்கும்போது ஒரு கபோர்ட்ல பேர் இருக்கு, ஒரு ஒரு பாய் பேரும் இருக்கு. பட் அப்படியே ரீட் பண்ணிட்டே வரும்போது ஒரு பொண்ணு பேரும் இருக்கு. ஒரு பொண்ணா? ஏலா அது பக்கத்துல ஹார்ட் போட்டு கீஃபர்னு இருக்கு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே ஓபன் பண்ணலான்னு பார்க்கும்போது கீஃபர் வந்து தடுத்துட்டு, உனக்கு சொன்ன வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத இன்டர்ஃபியர் ஆகாது அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். அப்படியா? அப்படி இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் கத்துறான், உனக்கு லிமிட் இருக்கு, அதை தாண்டாதன்னு. இவளுக்கு கோவம் வந்துருது. இவளும் வந்து கத்துறா, கூட அவனும் கத்துறான், என் முன்னாடி இந்த மாதிரி கத்தி பேசுற மாதிரி எல்லாம் பண்ணாத, நான் அப்படிதான் கத்துவேன்னு இவ சொல்றா. அப்ப வந்து கீஃபர் சொல்றான், நீ இப்படி கத்துனீன்னா நீயா வாய மூடிடு, இல்லைன்னா நானா வாய மூட வைப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எதுவுமே பேசாம அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. சரி இவங்க 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணதை பார்த்து வெளியில இருக்க பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ வந்து ஃபெலிக்ஸ் வந்து யோசிச்சுட்டு, உங்களை 2 பேரையும் பார்த்தா பார்க்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி எடுத்துச்சு, இவளா அப்படின்னு 2 பேரும் அப்படியே தள்ளிக்கிறாங்க. சோ அப்ப நான் போய் கிளீன் பண்றேன் அப்படின்னு ஜெய் போகும்போது காலை வச்சு தட்டி விட்டு சிரிக்கிறான்.